கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம 7வது நாள் உபவாச கூடுகையில் மாலை பொழுதிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வசனத்தை நாம் தியானித்து நம்ம ஜெயித்து நாம் கடந்து போகிறோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 10, 11, 12 ஆகிய இந்த 3 வசனங்கள்ல கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நானத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். ஸ்நானம், பொசிஷன் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு அடையாளம். ஒரு மனிதனுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்களில் அவருடைய ஸ்தானம் ரொம்ப முக்கியமானது. தேவன் மனிதன் உண்டாக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தானத்தோடு உண்டாக்குகிறார். அவருடைய படைப்புல இணைந்து வந்ததுதான் ஸ்தானம். ஆதாமை படைத்து கர்த்தர் அவனை மனுஷனை படைத்து ஆதாம் என்கிறதான் ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். ஏவாளை படைத்த ஸ்திரியை படைத்து ஏவாள் என்கிறதான ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். இப்படி படிப்படியாக நீங்கள் வாசித்து வருந்தவர்கள் சொன்னால் அதிகம் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல கர்த்தர் அவனுக்கு என்ன ஸ்தானத்தை கொடுக்குறாருன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் தேவன் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிப்புகளையும் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நாமம் தரிக்கிற ஸ்தானத்தை கற்றுக் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவைகளை நீ ஆண்டு கொள்வாயாக என்கிற ஸ்தானத்தை கொடுக்கிறார். ஸோ தேவன் தமது பிள்ளைகளுக்கு ஸ்தானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர்கள் சில நேரங்கள், சில காலங்கள் அல்லது சில காலங்களில் வெவ்வேறு காலங்களில் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கவனிங்க, ஒரு சரித்திரம் அப்படி சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவு அடிமையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். அடிமை தேசத்திலையும் அவர்கள் யூதனாகத்தான் வாழ்ந்தார்களே தவிர வேற புறஜாதிகள் போல அவங்க வாழவே இல்லை. இப்படி நம்ம சொல்லலாம். இஸ்ரவேல் புத்திரர்கள் எப்பொழுது அவர்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தத்தின் தேசத்துல இருந்த நாட்களை காட்டிலும் அவர்களுடைய சிறையிருப்பின் நாட்கள்ல அவர்கள் எப்படி இருந்தாங்க? கர்த்தருக்கு உண்மையாய் கர்த்தரை நோக்கி அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருந்து அவருடைய ஸ்தானத்தை காத்து கொண்டார்கள். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? மீண்டுமாக அவர்களை ரட்சித்து கொண்டு வந்து திரும்பவும் கட்டுவேன், நாட்டுவேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் பிள்ளைகளை கர்த்தர் மீண்டுமாக கரை சேர்க்கிறார். ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஸ்தானத்தை, என்ன ஸ்தானம் தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதிங்கிற ஸ்தானம், பரிசுத்த ஜாதிங்கிற ஸ்தானம், தேவனுடைய பிள்ளை நடக்கிற ஸ்தானம், வேறு பிரிக்கப்பட்ட ஸ்தானம் ஒருபோதும் விட்டு கொடுப்பதே இல்லை. ஒரு சில சமயங்கள் தவிர இன்றைக்கும் யூதர்கள் அவர்கள் திருமணத்துல களவாதிருப்பார்கள். வேற ஜாதியிடத்துல பொண்ணையோ அல்லது பையனையோ எடுத்து அவங்க வந்து ஒரு களவாத ஒரு கூட்டம் அவங்க ஸ்தானத்தை காத்துக் கொள்கிறார். கர்த்தர் அவரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு உன்னதமான ஸ்தானத்தை தருகிறார். ஸ்தானத்தை கொடுத்து அவனை அடையாளப்படுத்தி அங்கீகாரம் தந்து அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்து மகிழ்கிற தேவன். அல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தானத்தை தந்து நம்மை கனப்படுத்துகிற தேவன். ஒரு குழந்தை பிறந்த உடனே குழந்தைங்கிறதான ஸ்தானம், பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். பிள்ளைங்கிற ஸ்தானம். சில பிள்ளைகள் தெருக்களில் எரியப்படுகிறது, அனாதையாக்கப்படுகிறாங்க. அவங்க பிள்ளை இல்லையே அப்படின்னு சொன்னா, தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, இல்லைனாலும் அவங்களுக்கு பிள்ளைங்கிற ஸ்தானம் அந்த குழந்தை இழந்து போகிறது, அந்த மனிதன் அந்த ஆத்மா இழந்து போகிறது. ஸ்தோத்திரம். ஆகையால் ஒரு குழந்தை ஒரு பெற்றோருக்கு பிறந்த உடனே கர்த்தர் அந்த மனுஷனுக்கு பிள்ளைங்கிற ஸ்தானத்தை தருகிறார். வளர்கிறது. வளர்ந்த உடனே அவன் வந்து புருஷனுங்கிற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பின்பு கணவன் என்கிற ஸ்தானத்தை கொடுக்கிறார். அதற்கும் பின்பு தகப்பன் ஸ்தானத்தை தருகிறார். அதற்கும் பின்பு தொடர்ந்து அந்த மனிதனுக்கு, அந்த குழந்தைக்கு ஸ்தோத்திரம் முற்பிதாக்களின் ஸ்தானத்தை தருகிறார். இப்படி ஒவ்வொரு ஸ்தானங்களை கர்த்தர் கொடுக்கிறது நோக்கம் என்ன தெரியுமா? தேவன் நிலைநாட்டின தேசத்துல ஆசீர்வாதமாயிருக்கும்படிக்கு,
தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு மனிதன் நமக்கு ஒரு 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 ஜீவன் நம்ம குடும்பத்தில் ஏறிடுச்சு சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தோஷம்தான் உண்டாகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும், ஐயோ இந்த இந்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் அங்கே துக்கமாக யாருமே இருக்கிறதுல சந்தோஷப்படுறாங்க. சமீபத்தில் ஒரு ஒரு நாங்கள் ஒரு ஐயா ஒரு குடும்பத்திட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன். ஐயா சொன்னார் 2 பிள்ளைங்கன்னு சொன்னார். கிச்சன்லேருந்து அம்மா சொல்கிறாங்க இல்லை 3 பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. இது என்னப்பா போராட்டமாக இருக்கு, 2 கணவன் மனைவி தானே. அப்புறம் அந்த ஐயா சொல்கிறாரு, ஆமாம் இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் என்னுடைய தங்கச்சியோ ஏதோ ஒரு பையன். ஸோ கணவர் இல்லை, ஸோ அவங்க தங்கச்சியோ ஒரு சகோதரி மறிச்சிட்டாங்க. நாங்கள் டெத்துக்கு போனோம். அவளுடைய பிள்ளை தாய் இல்லை தகப்பன் கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் மரத்தில் ஏறி விளையாடிட்டு இருந்துச்சு. அதை விட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. நாங்கள் டெத்துலாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த பிள்ளையை நான் என்ன செஞ்சுட்டேன், கூட்டிகிட்டே வந்துட்டேன். ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அல்லேலூயா ஒரு குடும்பத்தை தந்து பரவாயில்ல. அவர் இப்போ அந்த பையன் வளர்ந்து திருமணமாகி இப்போ ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் பெரிய ஆளாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளுடைய ஸ்தானத்தை தருகிறவர், உயர்த்துகிறவர். ஆனா பிசாசு என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம ஸ்தானத்தை கெடுக்கிறார். சத்தியத்தை விட்டு விலகி போக செய்து, தேவனை விட்டு விலகி போய் செய்து, அவருடைய மகிமையற்றவர்களாகி தேவனுடைய தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டு பாவத்தை தந்து பாவத்தினால் வருகிற மரணத்தை ருசிக்க வைத்து நித்திய மரணத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மளை சிறையாக்கி நம்முடைய ஸ்தானத்தையே இழக்கப்படுகிறார். கர்த்தரோ நம்முடைய ஸ்தானத்தை தருகிறவர். அல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தனாகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி. அப்படின்னா ஸ்தானத்தை தரும்படி. கர்த்தர் நமக்கு எப்படி ஸ்தானத்தை தருகிறார்னா அவனுடைய பிரயாசத்துக்கு தக்கதான ஸ்தானத்தை தருகிறார். நிறைய பேருக்கு ஆசை, பிரயாசப்படாமலேயே ஸ்தானம் வேணும் அப்படின்னு ஆசை. ஒரு அற்புதம் நடந்துடாதா, ஒரு லக்கின்னு சொல்றாங்க. ஏதோ ஒன்று நடந்துச்சா நல்லா இருக்கும், லக்கி லாட்ரி அப்படின்னு சொல்றாங்க. தேவன் பொதுவாக அப்படி கொடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, விலைக்கரையும் செலுத்தப்படாமல் பிரயாசப்படாமல் செலுத்தப்பட்ட எதுவும் அவர்களுக்கு அது பெரிதாக தோணாது, மதிப்பு தெரியாது. ஆகையால் அவர்கள் தேவனை மதிக்கிறதில்ல. துன்மார்க்கன் ஏன் கர்த்தர் மதிக்கிறது அப்படின்னு சொன்னா, அவன் செல்வ பெருக்கு துன்மார்க்கமாய் சம்பாதிக்கிறதுனாலதான் அவன் தேவனை மறுதலிக்கிறான், தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். தேவனை மதிக்கிறதில்லை, பக்தி இல்லை. ஏனென்றால் அவன் பிரயாசப்பட்டு கடினப்பட்டு உழைத்து பெற்ற சம்பாத்தியமோ ஐஸ்வர்யமோ இல்லாமல் பக்க வழியாக திருட்டளவாய் அவன் துன்மார்க்கமாய் சம்பாதித்தபடினாலே அவனுடைய பிரயாசத்தினுடைய மேன்மை தெரியல. அதனால அவன் தேவனையே அவன் கேள்வி கேட்கிறான். அதனால தான் வசனம் அவனை துன்மார்க்கன் என்று அழைக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரயாசத்தின் பலனின்படிதான் அவர்களை கர்த்தர் ஸ்தானத்தை தருகிறார். குடும்ப வாழ்க்கையோ, படிப்போ, வேலையோ, ஊழியமோ, சபையோ, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சியிலையும் எல்லாரும் கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை தர்றது இல்லை. எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நீங்க செலவிடுறீங்க, எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, தேவனுக்கு எவ்வளவு உங்க வாழ்க்கையில எவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க, அதை கண்டுதான் கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஸ்தானத்தை தருகிறார். ஆவிக்குரிய ஜீவித சிலருக்கு கிருபைகளை தருகிறார், சிலருக்கு கிருபைகளை தருகிறது இல்லை அல்லது குறைவாக இருக்கும்.
சிலர் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், சிலர் செய்கிறதெல்லாம் வாய்க்காது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் விலை கரையம் செலுத்தாதபடி. ஆகிய கர்த்தர் சொல்றாரு, நமக்கு ஸ்தானத்தை தருகிறார். இன்னொன்று, நம்முடைய செய்கைகளின் பலன் ஒருபோது வீணாகாதபடிக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய செய்கையின் பலனை ஒருபோது வீணாகாதபடிக்கு அதற்குரிய ஸ்தானத்தை நிச்சயம் தருகிறார். பெற்றோர்கள், நீங்க வந்து பிரயாசப்படுறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, ஸ்தோத்திரம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, பக்தியா இருக்கிறீங்களா, அதுக்குரிய ஸ்தானத்தை உங்கள் பிள்ளைகளிடத்திலேயாவது கர்த்தர் நிச்சயம் அவர் தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதனால தேவன் ஸ்தானத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர். சில நேரங்களில் நம்ம யோசிக்கலாம், என்னுடைய பேச வேற யாராவது பிடிச்சிடுவாங்களோ, சொந்தக்காரங்க வந்து சொந்தக்கார பிள்ளைங்க, சிறு வயதில் குழந்தைகளெல்லாம் நினைப்பாங்க, ஸ்தோத்திரம் நம்ம வீட்டிலேயே இவங்க ரொம்ப நாள் இருந்துட்டா அவங்களும் புத்திர சுவீகாரத்தை பெற்றுருவாங்களோ அப்படிலாம் சிலருக்கு பயம் இருக்கு. அப்படிலாம் பயம் இருக்கு. ஸ்தோத்திரம். சில குழந்தைங்க வந்து அப்பாவோ அம்மாவோ ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வந்து மற்ற பிள்ளைகளும் கொடுத்தா சொந்த பிள்ளைகளுக்கு பொறாமை வருது, கோபம் வருது. ஏன்னா பயம், என் ஸ்தானம் போயிருமோ அப்படின்னு சொல்லி. பெரியவர்களுக்கும் அப்படி பயம் இருக்கு. ஸ்தோத்திரம், நம்முடைய ஸ்தானம் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அல்ல, தேவன் நமக்கு தக்கதான பலனுக்கு தக்கதான ஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். அவர் ஒருபோதும் வீணாக அனுப்புவதே இல்லை, வெறுமையை அனுப்புவதே இல்லை. ஒரு லேலியா சொல்லுங்க. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கனுடைய ஸ்தானம் எப்படி போகிறது அப்படின்னு சொன்னா, பாதி வயதிலே போகிறது. ரொம்ப முக்கியம். நிறைய பேர் குறுக்கு வழியில வந்துடலான்னு பாக்குறான். ஸ்தோத்திரம். எப்படியாவது குறுக்கு வழியில எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி காப்பி அடிச்சு வந்து, ஸ்தோத்திரம், அல்லது வேற ஏதாவது வழி இருக்கா, ஷார்ட்கட் இருக்கா வாழ்க்கையில அப்படின்னு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயே பாதி வயசு போயிருது. ஸோ நம்ம மாநிலத்தில் இல்லை, ஆனால் கேரளா போன்ற மற்ற மாநிலங்களில் இந்த லாட்ரி டிக்கெட் முறைகள் இன்னும் கையாளப்படுகிறது. லாட்ரி டிக்கெட் முறைகளில் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு டிக்கெட் வாங்கினா அந்த குழுக்கள் முறையில் அதில் ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், லாட்ரி டிக்கெட்டை வந்து நிறைய பேர் வாங்கிறது வந்து ஏழை ஜனங்கள், ஏழை மக்கள். படித்து வேலையில் நல்ல சம்பாத்தியம் இருக்கிறோம், யாரும் எங்கே போகிறது இல்லை, லாட்ரி டிக்கெட்டுக்கு போகிறது கிடையாது. ஏழை மக்கள் தான் என்ன செய்கிறாங்க, ஆமாம், வேலைக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபா அவன் வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்தால் வரும்போது 100 ரூபாய்க்கு என்ன தான் வாங்குறான், லாட்ரி டிக்கெட்டு தான் வாங்குறான். இது வந்து ஒரு பெரிய ஃபோர்ஜரி. இப்படி எல்லார்ட்டையும் ஒரு 1,00,000 பேர்கிட்ட ஒரு 100 ரூபா 500 ரூபா வாங்கி அதுல பாதி அமௌண்ட் குழுக்கள்ல கொடுத்து பாதி அமௌண்ட் அவன் வாங்கிட்டு போயிடுறான். சிலருடைய வாழ்க்கை இப்படி குறுக்கு வழியாக எப்படியாவது இதாக கிடைச்சிருமா என்று தேடியே கழித்து விடுகிறார்கள். ஒன்றும் கிடைக்கிறது, வெறுமை போகுது. இந்த வசனம் அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் அல்லது ஸ்தானத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்து புஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமமாய் இருக்கிறான். அதனால பாதி வயதிலே அது அவனை விட்டு போயிருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் தேவனுடைய நன்மைகள் நமக்கு தாமதமாய் வருது. காரணம், அது நிலையான ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் அது நமக்கு சில நேரங்களில் தாமதப்படுத்துகிறார். துன்மார்க்கனுக்கு எல்லாம் சீக்கிரம் நடக்குங்க, துன்மார்க்கனுக்கு எல்லாமே வாய்ப்போங்க. வசனம் அதுதான் சொல்லுது. புல்லை போல போக்குறான், புல்லை போல வர்றான். புல்லுக்கு வந்து ஒரு ராத்திரி டைம் போதும். ஆனால் சில விதைகள் இருக்கு 2-3 டேஸ் ஆகும். சில விதைகள் வந்து இன்னும் நாட்கள் ஆகுற விதைகள்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். பனங்கிழங்கு, அது பனை விதையெல்லாம் போட்டிங்கன்னா மாதங்கள் ஆகுது இல்லையா, மாதங்கள் ஆகுது. ஸோ ஒரு பனை மரம் வந்து குறுத்து வெளியில வர்றதுக்கு எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் ஆகுது.
ஆனா சில புல் விதைகளை வந்து இன்னைக்கு ராத்திரியில் நீங்க விதைச்சு சும்மா தண்ணி தெளிச்சு காலையில பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமையா வளர்ந்துருக்கும். ஆனா அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒன் டே தான். சாயங்காலம் அது என்ன செய்யுது? மடிந்து போகிறது. துன்மார்க்கனுடைய ஸ்தானம் அப்படித்தான் இருக்குது. துன்மார்க்கமாய் சம்பாதித்த ஸ்தானம், பக்க வழியாய் தேவன் அல்லாத பாதையில சம்பாதித்த ஸ்தானம். ஆனா கர்த்தருடைய ஸ்தானம் வசனம் என்ன சொல்றது? நீதிமானம் பனைய போல செழிப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால வசனம் 12வது வசனத்துல வசனம் சொல்லுது, எங்கள் பரிசுத்த ஸ்தானம் எங்க இருக்குது அப்படின்னா, ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாயிருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை தந்த, அந்த ஸ்தானத்துக்கு பெயர் சிங்காசனம். ஆளுகை, மேன்மை, மகிமை, உயர்வு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு சொல்றாரு, என்னோட கூட நீங்க சிங்காசனத்திலிருந்து நீங்க நியாயம் விசாரிப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான ஸ்தானத்தை அவர் ஏற்படுத்தினார். நம்ம இன்னைக்கு ராத்திரி அதை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு நிலையான ஸ்தானத்தை உண்டு பண்ணுகிறார். தாவீது குறித்து சொல்லுவது, ஒரு நிலையான ஸ்தானம், நிலையான குடும்பம், ஒரு நிலையான வீடு, ஒரு நிலையான சந்ததி. தாவீதின் சந்ததி இன்றும் நிலைத்திருக்கிறது. தாவீதின் சந்ததியிலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்குள்ளே ஜனங்கள் மத்தியிலே இருதயங்களிலே அவர் சிங்காசனம் அமைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனமும் அவருடைய ஆளுகையும் ராஜ்யமும் தாவீதுக்குரியது. தாவீதின் சிங்காசனம், அவர் கொடுத்த வாக்குறுதி சிங்காசனம். அல்லேலூயா. நம்முடைய சிங்காசனம் அல்லது நம்முடைய ஸ்தானம் மனுஷர்களிடத்திலிருந்து வரல. நம்முடைய ஸ்தானம் உலகத்திலிருந்து வரல. நம்முடைய ஸ்தானம் நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து வரல. எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமை உள்ள தேவனிடத்திலிருந்து. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். தேவனிடத்திலிருந்து ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஸ்தானத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் கொண்டு போக மட்டும் சில நேரங்களில் நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கும். சில இடுக்கங்களை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கும். ஆனால் கர்த்தர் கைவிடார். நிச்சயம் நாம் போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாவர் கண்களை மூடி ஜெபம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான வேலைக்கான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, துரோகிகளும் பாவிகளும் காணியாட்சிக்கு புறமாகி ஆண்டவரே தேவனை அருகே பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களுமாய் இருந்த ஜனங்களை ரட்சித்து கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான ஸ்தானத்தை நீ தந்து நீ மகிமைப்படுத்துகிற வைத்திருக்கிறோம். பாவியாய் வாழ்க்கைகளை, துரோகியாய் இருந்த வாழ்க்கையை பரிசுத்த பர்வதமாய் இருக்கிற உங்களுடைய சிங்காசனத்துல எங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி தருகிறவரே, நிலையான ஸ்தானமாய் எங்களுக்கு தருகிறவரே, ஆயத்தப்படுத்த நன்றியோடு வைத்திருக்கிறோம். என்னால் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற யாவருக்கும் அது ஒரே ஒரு மகிமையான ஆசீர்வாதமான உயர்வான தேவனை மகிமைப்படுத்துகிற மகிமையான ஸ்தானத்தை கொடுக்கும்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தாழ்த்துங்க. தொடர்ந்து வழிநடத்தும். தொடர்ந்து ஆண்டவரே காலையில் இருக்கிற ஆராதனையும் கர்த்தருடைய பந்தியதையும் ஆசீர்வதிங்க. எங்களை கொண்டு வாரும் தடைகளை நீக்கி போடுங்க, தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.